அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட வாழ்க்கையில இந்த நாள் ஒன்று பொண்ணா எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை கோடி இதயங்கள்ல ஒரு அன்பா வீட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிற இந்த ஸ்டேஜ் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவையே எல்லாரும் திரும்பி பார்க்க இருக்கிற அளவுக்கு, உலகமே இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் புகழ மேல கொண்டு போயினாங்க. திரு ஐயா அவர்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி எந்த துறையை எடுத்திருக்காரோ அந்த துறையில ஒரு தனித்தன்மையை படுத்தி சத்தியமேவே ஜெய்கே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்கிற திரு கோபால்சாமி ஐயா இருக்கிற இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக. இந்த சாதனா அவார்டு நான் என்ன இதுவரைக்கும் சாதிச்சேன் அப்படிங்கிறத விட இன்னைக்கு நான் பெருமையா சொல்லுறேன், ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட வாங்கினது தான் என்னோட வாழ்க்கையில பெரிய சாதனை. இதை பார்க்கறதுக்கு உருவமா என் முன்னாடி என் தாய் தந்தை எல்லாத்தையும் அரூபமா இருந்து என்னை ஆசையாக வாழ்த்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. அவங்களுடைய வழிகாட்டுல தான் நானும் என் சகோதரரும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு இது வாங்கல. அது மட்டும் இல்ல, ஒரு தார்மீக் வழியில வாழ்க்கையை எப்படி நடத்தணும் எனக்கு எப்பவுமே தூண்டுதலா இருக்கிற என்னுடைய அண்ணன் கிருஷ்ணன், என்னுடைய குடும்பத்தார்கள் அனைத்திற்கும் இதை நான் கொடுக்கிறேன். எப்பவுமே இங்கே இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன்னா இதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அடுப்புக்கு முன்னாடி சூடு பண்ணி ஆசையா அவங்க அம்மா எப்படி அவங்களுக்கு பரிமாறினாங்களோ அதே மாதிரி உணவை தயாரிச்சு அன்பா எல்லாத்துக்கும் பரிமாறதுனால அந்த அதிர்வுனால தான் நான் இங்க நிற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய டீம் ஒர்க், அவங்களுக்கும் இதை கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த வருஷம் 1000 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அந்த 1000 ப்ரோக்ராமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பண்ணது அப்படிங்கிறத விட அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அத்தனை சபாக்கள், அத்தனை ஆர்கனைசேஷன்ஸ், அத்தனை ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறது ரொம்ப பெருமைப்பட்டேன். சாதனை இதுவரை பண்ணியது என்னங்கிறத விட இந்த சாதனா அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறது, என் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பல இடையூறுகள் வரக்கூடும் என்பதை நான் உணர்கிறேன். உடலின் உபாதைகளால் எனக்கு தடையாக இருக்கலாம், என் மனத்தின் எண்ணங்களும் தடையாக இருக்கலாம், மற்ற மனிதர்கள் ஜீவராசியின் மூலம் தடையறலாம், அல்லது இயற்கை சீற்றங்களிலும் தடையறலாம். இதை நான் உணர்கிறேன். என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உன்னை அடைவதற்கு, உன்னை அறிவதற்கு இத்தகைய தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இறைவா, நீ இதற்கு அறுபடி வேண்டும் என்று நான் பிரார்த்தனைக்கின்றேன். எவ்வளவு பேருக்கு நன்றி சொல்றது. இந்த சமுதாயத்தில் இவ்வளவு தூரம் நிற்கிறேன்னா எனக்கு என்னோட வாடிக்கையாளர்கள் தான் காரணம். அவங்களுக்கு என் நன்றி சொல்றேன். பல மக்கள் கொண்ட இந்த உலகத்தில் என்னை நான் காண்கிறேன். அவர்கள் சிலரை நான் அறிவேன், பலரை நான் அறிய மாட்டேன். ஆயினும் நான் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் என்னுடைய ஒரு தினத்தின் தேவையை சொன்னோம்னா பெரிய எல்லாம் சொல்லலாம். அதுக்கு மேல என்னோட அன்பு சகோதரி சொல்லலாம். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சாப்பிட்றவர்களுக்கு பொதுவாக பௌசிகா கட்டும் அவங்க மேல வச்சிருக்கிற பிரியத்துக்கும் என்னோட சுத்தமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் அந்த இன்னும் அவங்க நிறைய தொழில் செய்யணும். நான் என்றும் மனதில் காஞ்சி சுதாக்கங்கள் போராட்டம். May we please request you to honor the artist of the evening, Srimati Priyadarshini Gaur.
மேடம் பிரியா மேம் ஆமாம் வந்துட்டாங்க